ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்று வருணும் நித்யாவும் அந்த கிராமத்திலிருந்து தங்களது வீட்டிற்கு செல்வதற்காக தயாராகினர். நித்யா அவர்களது ஆடைகளை தனது சுட்கேஸில் எடுத்து வைத்து அனைத்தையும் பேக் செய்து கொண்டிருந்தாள். அப்போது சோகமாக கிளம்பிக் கொண்டிருந்த நித்யாவை வருண் கவனித்தான். பொண்டாட்டி, என்னடி ஆச்சு? எதுக்காக இப்படி கப்பல் கொந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்க என்று வருண் நித்யாவிடம் கேட்க, அது ஒன்றும் இல்லை வருண், இந்த 3 நாள் இங்கே வந்து தங்கி இங்கே நடந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த இடத்த விட்டு போகிறதுன்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று நித்யா வருணிடம் கூறினாள். லூசு, அதுக்காக இப்படி மூஞ்சி சோகமாக வச்சிருக்க என்று வருண் நித்யாவிடம் கேட்க, ஆமாம் வருண், எனக்கு இந்த ஊரை விட்டு சிட்டிக்கு வர மனசே இல்லை. பேசாமல் எங்கேயே இருந்துடலாமான்னு தோணுது. மறுபடியும் சிட்டிக்கு போய் அந்த பொல்யூஷன் டிராஃபிக்கில் இருக்கணும்னு நினச்சாலே ரொம்ப எரிச்சலாக இருக்குது என்று நித்யா வருணிடம் கூறினாள். நித்யா, நீ எவ்வளோ மாடர்னான பொண்ணு, ஆனால் நீ இப்படி இந்த வில்லேஜை விட்டு போக மனசில்லைன்னு சொல்கிற, எனக்கே ஆச்சரியமாக இருக்கு என்று வருண் நித்யாவிடம் கூறினான். அதை கேட்டு நித்யா சற்று சிரிக்க, வருணும் சிரித்து கொண்டே நித்யாவிடம் சென்றான். அவளை பின்னாலிருந்து அணைத்தவாறு, லட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த ஊருக்கு கிளம்பி வரும்போது உனக்கு இந்த வில்லேஜெலாம் செட் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ இங்கேருந்து போக மனசு இல்லைன்னு சொல்கிற. உன்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நீ என்னடி இப்படி இருக்க என்று வருண் கேட்க, நித்யாவும் திரும்பி நின்று வருணை அணைத்தபடியே, எனக்கு இந்த இடத்த விட்டு போகவே பிடிக்கல வருண் என்று கூறியபடி வருணின் மார்பில் முகம் புதைத்தாள் நித்யா. அங்கு இருவரும் ஒருவர் அணைப்பில் இருக்க, அந்த சமயம் சட்டென்று அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் திவ்யா. உள்ளே வந்தவள் வருண் மற்றும் நித்யா இருவரும் நெருக்கமாக இருப்பதைக் கண்டு ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றாள். திவ்யா வந்ததைக் கண்ட வருணும் நித்யாவும் சட்டென்று இருவரும் விலகி நின்றனர். ஐயோ சாரி மாமா, நான் நேரங்கெட்ட நேரத்தில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போலையே என்று திவ்யா அவர்களிடம் கூற, திவ்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளவா என்று கூறிவிட்டு கூச்சத்தில் தனது தலைமுடியை தடவி கொண்டவாறே அங்கிருந்து வெளியே சென்றான் வருண். அதை கண்ட திவ்யா சிரித்து கொண்டே நித்யாவின் அருகே சென்றாள். என்ன நித்யா, ஊருக்கு கிளம்பிட்டீங்க போல என்று திவ்யா நித்யாவிடம் கேட்க, ஆமாம் திவ்யா, இப்போதான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சேன் என்று நித்யா திவ்யாவிடம் கூறினாள். அப்புறம் என்ன நித்யா, அங்கே சிட்டிக்கு போனதுக்கப்புறம் எங்கள் எல்லாரையும் மறந்துடக்கூடாது. ஏய், என்ன நீ இப்படி கேட்டுட்ட? அது எப்படி நான் உங்கள் எல்லாரையும் மறப்பேன்? சரி நித்யா, அங்கே போய் அப்படியே அங்கேயே இருந்துடக்கூடாது. அடிக்கடி இங்கே வரணும், கால் பண்ணணும், சரியா என்று திவ்யா நித்யாவிடம் கூறினாள். கண்டிப்பாக வருவேன். அடுத்து என்ன, உன்னோட கல்யாணம் தானே, அப்போ பாரு, கண்டிப்பாக வந்து ஜமாய்ச்சிடலாம் என்று நித்யா திவ்யாவிடம் கூற, திவ்யாவும் வெக்கத்தில் சிரித்தாள். அதை விடுங்க. அப்புறம் நித்யா, நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான ரீசனே உங்ககிட்ட சாரி கேட்கலாம் தான். என்ன சாரி கேட்கணுமா? எதுக்கு என்று நித்யா திவ்யாவிடம் கேட்க, அது வந்து நித்யா, நான் வருண் மாமா கிட்ட உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிட்டேன். அதான் சாரி கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் என்று திவ்யா நித்யாவிடம் கூற, பைத்தியம், நான் அதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன். நீ இன்னும் அதையே நினச்சிட்ருக்க. நான் அதெல்லாம் எதுவுமே தப்பாக நினைக்கல என்று நித்யா திவ்யாவிடம் கூறினாள். இவ்வாறு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது நித்யா திவ்யாவிடம், ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று கூற, என்ன நித்யா, என்ன கேட்கணும்? அதுவா, ஒன்றும் இல்லை. நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா திவ்யா என்று நித்யா கேட்க, திவ்யா சற்று முழித்து கொண்டவாறே, என்னது, லவ்வா? இல்லை நித்யா, அதெல்லாம் நான் எதுவும் லவ் பண்ணல என்று திவ்யா சற்று பதட்டத்துடன் நித்யாவிடம் கூறி சமாளித்தாள். ஏய், என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, சும்மா சொல்லு, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் என்று நித்யா திவ்யாவிடம் கேட்க, அது நான் லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று திவ்யா நித்யாவிடம் கேட்டாள். அதற்கு நித்யா சிரித்து கொண்டே, நானும் தான் லவ் பண்ணியிருக்கேன். எனக்கும் ஒரு பொண்ணு லவ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியும்.
உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். நீ தனியாக சிரிக்கிறது, ஃபோனை மறைச்சு வச்சு நோண்டுறது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் என்று நித்யா திவ்யாவிடம் கூற, திவ்யாவும் சிரித்து கொண்டே, ஆமாம் நித்யா, நான் லவ் பண்ணுறேன் தான். ஆனால் அது யாருன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். சரியான நேரம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்கிறேன் என்று திவ்யா நித்யாவிடம் கூற, சரி திவ்யா, நீ லவ் பண்ணுறியே, இது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்று நித்யா திவ்யாவிடம் கேட்க, அதுதான் நித்யா எனக்கும் தெரியல. நானே வருண் மாமா இருக்கிற தைரியத்தில் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் வருண் மாமா பார்த்துப்பாரு என்று திவ்யா நித்யாவிடம் கூறினாள். அதுக்கு என்ன திவ்யா, உனக்கு ஒன்றுனா வருண் மட்டும் இல்லை, நானும் உடனே கிளம்பி வந்துடுவேன். நீ இப்போதைக்கு ஒரு ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா என்று கூறி இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். இப்படியே சிறிது நேரம் செல்ல வருண் மற்றும் அவனது குடும்பத்தினர் ஊருக்கு செல்வதற்கு கிளம்பி வெளியில் வந்து தங்களது காரின் அருகே நின்று கொண்டிருந்தனர். அப்போது வசந்தி வேகமாக தனது கையில் ஒரு பாத்திரத்தை வைத்து ஓடி வந்து கொண்டிருந்தார். அதை கண்ட வருணின் தந்தை மாணிக்கம், வசந்தி என்னம்மா, ஏன் இப்படி ஓடி வர்ற என்று வசந்தியிடம் மாணிக்கம் கேட்க, அது ஒன்றும் இல்லைண்ணா, வருணுக்கு மாங்காய் ஊறுகானா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருந்த மாங்காயில் ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன், இந்தாங்க இதையே கொண்டு போங்க என்று கூறிக்கொண்டே தன் கையில் இருந்த அந்த சம்பளத்தை காரின் டிக்கியில் வைத்தாள். அதை கண்ட பார்வதி, ஐயோ இன்னொரு பாத்திரமா, அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை பற்றியே பேசி டார்ச்சர் பண்ணுவாளே என்று தனக்குள்ளே முணங்கிக் கொண்டிருந்தார். என்ன அண்ணி, ஏதோ பலமான யோசனையா இருக்கு. சரி, ஊருக்கு போனதுக்கப்புறம் மறக்காம கால் பண்ணுங்க. அப்புறம் நித்யா, அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வரும்போது கையில் ஒரு குழந்தையோட தான் வரணும். சீக்கிரமாக ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன் நம்புகிறோம் என்று வசந்தி நித்யாவிடம் கூறியதும் நித்யாவும் வருணும் ஒருவரை ஒருவர் பார்த்து வெக்கப்பட்டு சிரித்து கொண்டிருந்தனர். சரி, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று வசந்தி அனைவரிடமும் கூறிவிட்டு அவர்களை வழி அனுப்பினார். அப்போது திவ்யா அங்கிருந்து வேகமாக ஓடி வந்து, ஒரு நிமிஷம் இல்லைங்க, போயிடாதீங்க என்று திவ்யா கூறிக்கொண்டே இவர்கள் அருகே வர, அதை கண்ட மாணிக்கம், என்னம்மா நீ என்ன கொண்டு வந்திருக்க என்று திவ்யாவிடம் கேட்க, நித்யா இந்தாங்க இதை பிடிங்க, இது நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் என்று கூறி நித்யாவின் கையில் ஒரு கவரை வைத்தாள். திவ்யா, என்ன இது, இதுக்குள்ளே என்ன இருக்கு என்று நித்யா திவ்யாவிடம் கேட்க, இதில் கொடுக்காப்புளி, நாவல் பழம், இழந்த பழம், இந்த மாதிரி நிறையா இருக்கு. இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும் என்று திவ்யா நித்யாவிடம் கொடுக்க, நித்யாவிற்கு இவர்கள் செய்யும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் புதியதாக இருந்தது. இது மாதிரியான விஷயங்கள் நித்யாவிற்கு மகிழ்ச்சியை அளித்தது. அனைவரும் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை கூறிவிட்டு கிராமத்திலிருந்து தங்களது நகர்ப்புற வாழ்க்கைக்கு மீண்டும் சென்றனர். நித்யா அங்கிருந்து வர மனமில்லாமல் தனது முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டே காரில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். அதை கண்ட வருண், ஏய் லட்டு, என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி உம்முன்னு வர, என்ன ஊரை விட்டு வர மனசு இல்லையா என்று வருண் நித்யாவிடம் கேட்க, ஆமா வருண், எனக்கு இந்த ஊரை விட்டு போகணும்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று நித்யா அவனிடம் வருத்தமாக கூறினாள். ஏய் நித்யா, நீ ஏதோ கவலைப்படாதடி, நான் தான் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இங்கே வராமல் இருந்தேன். ஆனால் இப்போது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேல, இனி அடிக்கடி இங்கே வரலாம், ஓகேவா, நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத என்று வருண் நித்யாவிடம் கூறி அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். நித்யாவும் வருணை பார்த்து அழகாக சிரித்தாள். இவ்வாறே அனைவரும் தங்களது வீட்டை வந்தடைந்தனர். வீட்டிற்கு வந்தவுடன் வருண் மற்றும் நித்யா இருவரும் தங்களது அறையில் தங்கள் எடுத்து சென்ற துணிகளை மீண்டும் அவர்கள் கபோர்டில் எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். அப்போது நித்யா அங்கிருந்து கொண்டு வந்த சில பொருட்களை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். நித்யா இவ்வாறு அந்த பொருட்களை பார்த்து கவலை கொள்வதை கண்ட வருண் நித்யாவிடம் சென்று, நித்யா என்ன ஆச்சு, ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்று வருண் நித்யாவிடம் கேட்க, ஆமா வருண், அங்கிருந்து வந்ததிலிருந்து ஊரோட நினப்பாவே இருக்கு என்று நித்யா வருணிடம் கூற, ஏண்டி நீ உங்கள் வீட்டை விட்டு என் கூட வந்தப்போ கூட உன் அம்மா அப்பாவை நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணல, ஆனால் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ உங்கள் வீட்டை விட்டு வந்த மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. பொண்டாட்டி, இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா
என்று வருண் நக்கலாக சிரித்து கொண்டே கூற, அட போங்க வருண், நான் எவ்வளோ சீரியஸாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் சும்மா ஏதோ கலாய்ச்சிட்டு இருக்கீங்க என்று நித்யா வருணிடம் வருத்தமாக கூறினாள். ஏய் சாரிடி லட்டு, கோச்சுக்காத. இப்போ என்ன, நம்ம மறுபடியும் அந்த ஊருக்கே போக போகிறது இல்லையா என்ன? அதான் இதுக்கப்புறம் அடிக்கடி கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன உனக்கு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத என்று வருண் நித்யாவிடம் கூற, நித்யாவும் சற்று சமாதானமானாள். இப்படி வருண் நித்யாவை சமாதானம் செய்ய அவர்கள் இருவரும் தங்களது அன்றாட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனர். வருண் மற்றும் நித்யா அவர்களது தினசரி வேலையான கல்லூரிக்கு செல்வது மற்றும் பேங்கிற்கு செல்வது என்று வேலையை பார்த்து கொண்டு வந்தனர். வருண் மற்றும் நித்யாவின் வாழ்க்கை நிம்மதியுடனும் அதிக காதலுடனும் மிகவும் சந்தோஷத்துடன் அழகாக கழிந்து கொண்டிருந்தது. இவ்வாறே ஒரு 2-3 நாட்கள் செல்ல, ஒரு நாள் மாலை வேளையில் நித்யா தனது வீட்டு மொட்டை மாடியில் பரீட்சைக்காக படித்து கொண்டிருந்தாள். அப்போது அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு 3 பென்ஸ் கார்கள் வந்து நின்றது. அதை கண்ட நித்யா ஒன்றும் புரியாமல், என்ன இது, நம்ம வீட்டு வாசல் முன்னாடி பென்ஸ் கார் வந்து நிற்குது என்று குழப்பத்தில் பார்த்து கொண்டிருக்க, அப்போது அந்த காரில் இருந்து நித்யாவின் தந்தை சித்தார்த் இறங்கினார். பின்னால் வந்த கார்களில் அவரது செக்யூரிட்டிஸ் இருந்தனர். சித்தார்த்தை கண்ட நித்யா ஒரு நிமிடம் வாயடைத்து போய் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். பின் வேகமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வாசலுக்கு சென்றாள். ஓடிச் சென்று சித்தார்த்தை இறுக்கி அணைத்து கொண்டாள். அப்பா, நீங்க எப்படி இங்க என்று ஆச்சரியத்துடன் சித்தார்த்திடம் நித்யா கேட்க, உன்னை பார்க்கதாமா வந்தேன் என்று சித்தார்த் நித்யாவின் தலையை தடவி கொண்டு கூறினார். சித்தார்த் அப்படி கூறியதை கேட்டதும் நித்யாவிற்கு சந்தோஷம் தாழவில்லை. நித்யாவிற்கு அவளது தந்தை சித்தார்த் தன்னை காண்பதற்காக அவளது வீடு தேடி வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. அப்போது காரிலிருந்து நித்யாவின் அம்மா தேவி இறங்கினார். தேவியை கண்டவுடன் நித்யாவிற்கு இன்னும் ஆச்சரியம். அம்மா, நீயுமா வந்திருக்க? என்னால் நம்பவே முடியல. நீயும் அப்பாவும் ஒன்றா என்னை பார்க்க வீட்டுக்கு வருவீங்கன்னு என்று நித்யா தேவியிடம் கேட்க, அதாண்டி எனக்கு புரியல. உங்கள் அப்பா என்கிட்ட அங்கே போகலான்னு சொன்னதுலேருந்து என்னால் இன்னும் நம்ப முடியல. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு என்று தேவி நித்யாவிடம் கூறினார். அப்பா, வாங்க உள்ளே போகலாம், உள்ள வாமா என்று தன் தாயையும் தந்தையையும் வீட்டினுள் அழைத்து சென்றாள் நித்யா. சித்தார்த் அவர்களது வீட்டினுள் நுழைந்தார். சித்தார்த் வருவதை கண்ட பார்வதியும் மாணிக்கமும் அதிர்ச்சியில் அவரை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். அப்போது சித்தார்த் அவர்களிடம், என்ன வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம அப்படி பார்த்துட்ருக்கீங்க? என்ன, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கல போலையே என்று சித்தார்த் சற்று சிரித்து கொண்டே விளையாட்டை கூறினார். அதை கேட்ட மாணிக்கமும் பார்வதியும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வாங்க உள்ளே வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க, நித்யாம்மா நீங்களும் உள்ள வாங்க என்று பதட்டத்துடன் அவர்களை உள்ளே வரவேற்று அந்த சோஃபாவில் அமர செய்தனர். சித்தார்த் அந்த சோஃபாவில் தனது கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அப்போது பார்வதி மற்றும் மாணிக்கம் அவரின் அருகே நின்று கொண்டிருந்தனர். அதை கண்ட சித்தார்த், எதுக்காக 2 பேரும் நின்றுருக்கீங்க, வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க என்று சித்தார்த் அவர்களிடம் கூற, அதற்கு மாணிக்கமும் பார்வதியும், ஐயோ உங்கள் முன்னாடி எப்படி, பரவாயில்ல சம்மந்தி என்று மாணிக்கம் தயங்கியவரை கூற, அட என்ன இது, நான் இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரல, என் பொண்ணோட அப்பாவா உங்கள் சம்மந்தியாக தான் வந்திருக்கேன், வாங்க உட்காந்து பேசலாம் என்று சித்தார்த் கூற, மாணிக்கமும் பார்வதியும் தயங்கிக் கொண்டே அந்த சோஃபாவில் அமர்ந்தனர். அப்போது நித்யா சித்தார்த்தின் அருகே சென்று மண்டியிட்டவாறு அவரது கைகளை பிடித்து கொண்டு, அப்பா, என்னை பார்க்கறதுக்காக நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க, என்ன வேணும்ப்பா, என்ன சாப்பிட்றீங்க, டீ காஃபி ஏதாச்சும் போடட்டுமா என்று நித்யா சித்தார்த்திடம் கேட்க, அப்போது அதை கேட்ட நித்யாவின் அம்மா தேவி, ஐயோ நித்யா, காஃபிலாம் ஒன்றும் வேணாண்டி, உன் அப்பாவே இப்போதான் ஏதோ மனசு மாதிரி உன்னை பார்க்க வந்திருக்காரு, உன் காஃபியை குடிச்சிட்டு ஏண்டா வந்தோன்னு அவரை ஃபீல் பண்ண வச்சிடாத என்று தேவி நித்யாவிடம் கூற, அம்மா, அது ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் சர்க்கரைக்கு பதிலாக தெரியாமல் உப்பு போட்டேன், அது என்னோட மிஸ்டேக் இல்லைம்மா, இதோ அத்தை தான் 2ஐயும் மாற்றி மாற்றி வேறு வேறு பிளேஸில் வச்சுட்டாங்க, அதான் எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ சூப்பராக காஃபி போட கற்றுக்கிட்டேன், நீங்கள் நம்பலைன்னா அத்தைக்கிட்ட கூட கேட்டு பாருங்க என்று நித்யா தன் அம்மாவிடம் கூற, அதை கேட்ட பார்வதி சற்று சிரித்து கொண்டே, ஆமாம் சம்மந்தி, நித்யா அப்போ நல்லா காஃபி போட கற்றுக்கிட்டா, அதனால நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம்
என்று பார்வதி கூற, ஆ பாத்தீங்களா, அத்தையே சொல்லிட்டாங்க. அப்பா நீங்கள் இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று நித்யா சித்தார்த்திடம் கூறிவிட்டு வேக வேகமாக சமையலறைக்கு சென்று தனது அப்பாவிற்காக காஃபி போட ஆரம்பித்தாள். அவள் சென்ற பின் சித்தார்த் மாணிக்கம் மற்றும் பார்வதியிடம், என் பொண்ணு அங்கே இருக்கும்போது நான் ஒரு வேலையை செய்ய விட மாட்டேன். அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவளை ஒரு ராணி மாதிரி தான் வச்சுருந்தேன் என்று பார்வதி மற்றும் மாணிக்கத்திடம் சித்தார்த் கூற, அதற்கு பார்வதி அவரிடம் சிரித்து கொண்டே, அது நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நித்யா தான் வந்து எல்லா வேலையும் அவளே பார்க்குறேன்னு சொல்லி செஞ்சிட்ருப்பா என்று சித்தார்த்திடம் பார்வதி கூறினார். அப்போது சித்தார்த் அவர்களது வீட்டை சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தார். வீட்டை பார்த்துவிட்டு மாணிக்கம் மற்றும் பார்வதியை பார்த்தார். அந்த பார்வை மாணிக்கம் மற்றும் பார்வதி இருவருக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. இருந்தும் அவர்கள் சிரித்து கொண்டே தங்களது சங்கடத்தை வெளியே காட்டாமல் இருந்தனர். அப்போது நித்யா சமையலறையில் காஃபி போட்டுவிட்டு தனது தாய் தந்தைக்காக எடுத்து வந்தாள். அப்பா இந்தாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்கேன், குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்று கூறி இருவருக்கும் அந்த காஃபியை கொடுத்தாள். நித்யா என்ன அதுக்குள்ளே சட்டன் ரெடி பண்ணிட்ட என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அந்த காஃபியை பருகினர். அப்போது சித்தார்த் நித்யா போட்ட காஃபியை குடித்துவிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குமா, இவ்வளோ நல்லா காஃபி போடுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது என்று சித்தார்த் நித்யாவிடம் கூற, அப்படியாப்பா, உண்மையாவா? ஆமாம் நித்யா, உண்மைதான் சொல்கிறேன், காஃபி சூப்பராக இருக்குது என்று சித்தார்த் கூற, நித்யா அவ்வளவு சந்தோஷத்துடன் தன் அப்பாவின் அருகே அமர்ந்திருந்தாள். இவ்வாறே அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது வருண் தனது வங்கி பணிகளை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு அவன் பைக்கில் வந்து இறங்கினான். அப்போது தனது வீட்டின் வாசலில் பென்ஸ் கார்கள் நிற்பதைக் கண்டு, என்ன நம்ம வீட்டு வாசலில் பென்ஸ் கார் நிற்குது, யார் வந்திருக்கா என்று குழப்பத்துடன் தனது வீட்டிற்குள் சென்று வருண் சித்தார்த் மற்றும் தேவி தனது வீட்டிற்குள் அமர்ந்திருப்பதை கண்டான். அவர்களை சற்றும் எதிர்பாராத வருண் இருவரையும் பார்த்து கொண்டு ஆச்சரியத்தில் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். வருணை கண்ட சித்தார்த், வாங்க வருண், அங்கே நின்றுருக்கீங்க, உள்ளே வாங்க என்று சித்தார்த் வருணை உள்ளே அழைத்தார். ஆக்சுவலாக நீங்கள் தான் என்னை உள்ளே வாங்கன்னு கூப்பிடணும், ஆனால் மாற்றி நான் உங்களை வாங்கன்னு சொல்கிறேன் என்று சித்தார்த் சிரித்து கொண்டே கூற, அதற்கு வருண் எதுவும் கூறாமல் அமைதியாக அவரை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான். அப்போது சித்தார்த் வருணிடம், என்ன வருண், இப்போதான் ஒர்க்கெலாம் முடிஞ்சு வரீங்களா என்று வருணிடம் கேட்க, அதற்கு வருண் எதுவும் கூறாமல் அமைதியாகவே நின்றிருந்தான். அதை கண்ட நித்யா வேகமாக வருணின் அருகே சென்று அவன் காதின் அருகே, வருண் என்ன நீங்க, அப்பா உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்காரு, ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுருக்கீங்க, அப்பா என்ன நினைப்பாரு என்று நித்யா வருணிடம் கூறினாள். அதற்கு வருண் நித்யாவிடம், பேசக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லடி, உங்கள் அப்பாவை வீட்டில் பார்த்ததும் அந்த ஷாக்லேயே நின்ட்டேன், அதான் ஒன்றும் பேசலை என்று நித்யாவிடம் கூறிவிட்டு சித்தார்த்தை பார்த்து, வாங்க எப்போ வந்தீங்க என்று கடமைக்கு அவர்களிடம் கேட்டான். சித்தார்த்தும் சிரித்து கொண்டே அவனுக்கு பதில் கூறினார். பின் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது வருண் சித்தார்த்திடம், என்ன திடீர்னு வீட்டுக்கெலாம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று வருண் சித்தார்த்திடம் கேட்க, அதற்கு நித்யா, வருண் என்ன நீங்க, அப்பா என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்க என்று கோபமாக வருணிடம் கேட்க, அதற்கு வருண் நித்யாவிடம், இல்லடி, நான் அந்த சென்ஸில் கேட்கல, இவ்வளோ நாள் வராதவர் இப்போ திடீர்னு வந்திருக்காரு, அதான் ஏதோ முக்கியமான விஷயமான்னு கேட்டேன் என்று வருண் கூற, நித்யா நீ ஏம்மா டென்ஷன் ஆகுற, அவர் கரெக்டாக தானே கேட்குறாரு, இவ்வளோ நாள் வராதவன் திடீர்னு இன்னைக்கு வந்தா என்ன விஷயம்னு கேட்குறதுல தப்பு இல்லையே என்று சித்தார்த் நித்யாவிடம் கூறினார். நித்யாவும் அமைதியாக நின்று வருணை முறைத்து பார்த்தாள். அப்போது சித்தார்த், சரிம்மா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தனது விரலால் சுடக்கிட்டு தன்னிடம் வேலை செய்யும் செக்யூரிட்டி கார்டுகளை உள்ளே அழைத்தார். அப்போது அந்த செக்யூரிட்டி கார்டுகள் தங்களது கையில் பெரிய பெரிய சுட்கேஸுகளை கொண்டு வந்து அந்த சோஃபாவின் முன்னுள்ள டேபிளில் வரிசையாக அடுக்கினர். அதை கண்ட வருண் நித்யா மற்றும் பார்வதி மாணிக்கம் அனைவருக்கும் எதுவும் புரியவில்லை. அவர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருக்க, அப்போது மாணிக்கம் சித்தார்த்திடம், சம்மந்தி என்ன இது, இந்த சூட்கேஸில் என்ன இருக்குது, பக்கத்தில் நிறைய பத்திரம்லாம் இருக்குது, எதுக்காக இதை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க
என்று சித்தார்த்திடம் கேட்க, அதற்கு சித்தார்த் மாணிக்கத்திடம், அதுவா, சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த சூட்கேஸ்களை திறந்து காட்டுமாறு தனது செக்யூரிட்டி கார்டுகளிடம் கையசைத்து கூறினார். அப்போது அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டுகள் தங்கள் கொண்டு வந்த அந்த சூட்கேஸ்களை திறந்தனர். அந்த சூட்கேஸை திறந்தவுடன் வருணின் குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். ஏனெனில் அந்த சூட்கேஸினுள் தங்கம், வைரம் மற்றும் கோடிக்கணக்கான பணக்கட்டுகள் இருந்தன. அதை கண்டு அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க, அப்போது வருண் சித்தார்த்திடம், சார், என்ன இது, எதுக்கு இதெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க என்று வருண் சித்தார்த்திடம் கேட்க, வருண், இதெல்லாம் என் பொண்ணுக்காக நான் சேர்த்து வச்சது. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போனால் அவளுக்கு கொடுக்கலான்னு நிறையா சேர்த்து வச்சுருந்தேன். என் பொண்ணு கல்யாணத்தையும் கிராண்டாக பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை. அதான் அவளுக்காக சேர்த்து வச்சதை அவகிட்டே கொடுத்துடலான்னு வந்திருக்கேன். இது பாதி தான். ஏன் சொல்லப்போனால் இது பாதி கூட இல்லை. நான் வச்சிருக்கிற சொத்துலேயே 10% தான். என் பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் கொண்டு வந்தா உங்கள் வீடே பத்தாது என்று சற்று திமிரான தோரணையில் வருணிடம் கூறினார். அதை கேட்டு வருணுக்கு கோபம் ஏறியது. தன் கோபத்தை அடக்கி கொண்டவாறு, சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் திருப்பி கொண்டு போய் சொல்லுங்க என்று வருண் சித்தார்த்திடம் கூற, ஏ வருண், என்னாச்சு? இது உங்களுக்கு பத்தாதா? இன்னும் வேணும்னா சொல்லுங்க, எவ்வளோ நாளும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் என்று சித்தார்த் கூறினார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சார். நான் உங்கள் பொண்ணை தான் லவ் பண்ணேன், உங்களோட சொத்தை லவ் பண்ணல. இதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க என்று வருண் கோபமாக கூற, அதை கண்டு நித்யா வருணிடம், வருண், என்ன நீங்கள் அப்பா எனக்காக ஆசையாக கொண்டு வந்திருக்காரு, அதை வாங்கிக்கலாம்ல, வேணான்னு சொல்கிறீங்க என்று நித்யா வருணிடம் கேட்க, நித்யா, நீ கொஞ்சம் சும்மாரு, அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல என்று கூறி நித்யாவை அமைதியாக இருக்க சொன்னான். நித்யாவும் எதுவும் கூற முடியாமல் அமைதியாக வருணை பார்த்து கொண்டே நின்றாள். சார், எனக்கு உங்கள் சொத்தெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் சம்பாதிக்கிற காசுலேயே என் பொண்டாட்டி சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன். இது எதுவும் இல்லாமையே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். இது எங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ப்ளீஸ் எடுத்துகிட்டு போங்க என்று வருண் சித்தார்த்திடம் கூறினான். அப்போது சித்தார்த் அந்த சோஃபாவிலிருந்து எழுந்தார். அதை கண்ட பார்வதியும் மாணிக்கமும் எழுந்தனர். இது நான் எதிர்பார்த்து வந்தது தான் என்று சித்தார்த் சற்று சிரித்து கொண்டே கூறினார். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்று கூறிவிட்டு சித்தார்த் அங்கிருந்து வெளியே செல்ல கிளம்பினார். நித்யா அவர் பின்னே ஓடி சென்று, அப்பா நில்லுங்க, சாரிப்பா, வருண் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசுவார்னு நான் நினைக்கல. நீங்கள் எனக்காக ஆசையாக கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் வருண் இந்த மாதிரி வேணான்னு சொன்னது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுதுப்பா. சாரிப்பா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்று நித்யா சித்தார்த்திடம் கூற, நித்யா, என்னம்மா எதுக்கு போய் சாரிலாம் கேட்குற? நான் என்ன நினைக்க போகிறேன்? அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லுவாருன்னு. பரவாயில்லம்மா, எனக்காக இருந்தாலும் வருணோட மனசு மாறும். அப்போ நான் கொடுக்குறத கண்டிப்பாக வாங்கிப்பார் என்று கூறிவிட்டு நித்யாவிடமிருந்து விடை பெற்றார் சித்தார்த். பின் தேவி நித்யாவிடம், நித்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இவரை பார்த்துக்கிறேன். நீ போய் ஃபஸ்ட்டு வருண் தம்பியை சமாதானப்படுத்து. அவர் டென்ஷனாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது என்று தேவி கூற, அதற்கு நித்யா கோபமாக, என்ன, அவரை சமாதானப்படுத்தணுமா? இருங்க, நான் அவரை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க என்று கோபமாக கூறிவிட்டு வீட்டினுள்ளே சென்றாள். தேவியும் சித்தார்த்தும் அங்கிருந்து புறப்பட்டனர். கோபமாக உள்ளே சென்ற நித்யா வருணிடம் சென்று, வருண், உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் அப்பா எனக்காக ஆசாசியாக கொண்டு வந்தாரு, அதை வாங்கிக்காம அவர் இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்க என்று கோபமாக நித்யா வருணிடம் கூற, ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்க? நம்ம லவ் பண்ணும்போது உங்கள் அப்பா என்னெல்லாம் பேசினாரு எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உன் பணத்துக்காக தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எவ்வளோ கேவலமாக பேசினாரு. இப்போ அந்த பணத்தை நான் வாங்கினா உன் அப்பா சொன்னதெல்லாம் உண்மையாயிராது. நீயே சொல்லுடி, நான் என்ன பணத்துக்காக உன்னை லவ் பண்ணேன் என்று வருண் கோபமாக கேட்க, வருண், அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேற. ஆனால் அப்பா இப்போ ரொம்ப மாறிட்டாரு. அவர் முன்ன மாதிரி இல்லை. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஏண்டி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க என்று கோபமாக கூறி வருண் தனது கையை ஓங்க, நித்யா பயத்துடன் வருணையை பார்த்து கொண்டிருந்தாள். பின் அவள் பயத்தை புரிந்து கொண்ட வருண், ஏய் சாரி நித்யா, நான் ஏதோ தெரியாமல் கத்திட்டேன். இங்கே பாருடி, நான் இப்போவும் சொல்கிறேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், ஒரு சொத்தை இல்லை.
ஏன் இந்த பணம் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இல்லாமையே நீ என் கூட சந்தோஷமாக தானே இருக்க? ஏன் நித்யா, இதெல்லாம் என்கிட்ட இருந்தாதான் நீ ஹாப்பியாக இருப்பியா என்று வருண் நித்யாவிடம் கேட்க, வருண் என்ன பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் லவ் பண்ணது இந்த வருணை தான். எனக்கு பணம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணாம். உங்கள் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் என்று நித்யா வருண் கண்களை பார்த்து கூற, வருண் தனது கையால் நித்யாவின் முகத்தை ஏந்தியபடி அவள் நெற்றியில் அழகாக முத்தம் வைத்தான். ஏய் சாரிடி, தெரியாமல் அடிக்க கை ஓங்கிட்டேன் என்று வருண் நித்யாவிடம் மன்னிப்பு கேட்டான். பரவாயில்ல வருண், நானும் ஏதேதோ பேசிட்டேன், சாரி என்று கூறி வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் நித்யா.